பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் உயிரிழந்த தனது கணவர் விஜயகாந்த் குறித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு பேசிய அந்த வார்த்தைகள் தான் கட்சி தொண்டர்களை கண்கலங்க வைத்தது. ஆனால் கேப்டனுக்கு ஒரு தாயாக நான் வாழ்ந்த காலங்கள் தான். அவர் உடம்பு முடியாம போனப்ப மட்டும் கிடையாது, அவர் நல்லா இருந்த பொழுதே அவர் அந்த அன்புக்காக ஏங்குகிறார், அவருடைய அம்மா பாசம் இல்லாமல் ஏங்குகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டதனால் ஒரு தாயாக தான் கேப்டனோடு வாழ்ந்திருக்கிறேன். பலமுறை நான் திண்டுக்கல் வந்துள்ளேன். திண்டுக்கல் என்றாலே அது கேப்டனின் கோட்டை. தமிழ் மொழியில் மட்டுமே நடிப்பேன் என வாழ்ந்து காட்டியவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்த் ஒரு வயதில் தாயை இழந்தவர். அவருக்கு நான் தாயாக இருந்தேன். அவரை பேபி என்றுதான் அழைப்பேன். அவருக்கு அனைத்தும் நானே, எனக்கு எல்லாம் அவரே. ஷூட்டிங் நடித்து முடித்து எத்தனை மணிக்கு வீட்டிற்கு வந்தாலும் இரவு முழுவதும் காத்திருந்து அவருக்கு சூடாக உணவு கொடுத்து விட்டுதான் உறங்கச் செல்வேன் என பழைய நினைவுகளை